உதயநிதி ஸ்டாலின் நான் வந்து சொல்கிறாரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் தாவேக்காவுக்கு வந்து பெரும்பான்மை வந்து மக்கள் வாங்கலை, அதனால தான் வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட ஆட்சி அமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்குத்து மாதிரி குத்தி விட்டாரு விஜய் அண்ணா முன்னாடியே பேசும்போது. அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் பெரும்பான்மை இல்லைன்னு எப்படி சார் நீங்கள் சொல்லுவீங்க? ஏன்னா வந்து அந்த 108ன்ற நம்பரே வந்து தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக பெரும்பான்மைன்ற பட்சத்தில் அதிகபட்சமாக வாங்கின ஒரு நம்பர், அது வந்து தாவேக்கா வாங்கின நம்பர். ஸோ அதுவே வந்து மக்கள் கொடுத்த ஓட்டு தான், அதுவே வந்து மக்களோட பெரும்பான்மை தான். ஸோ இந்த 118 வாங்கினா தான் ஆட்சி அமைக்க முடியும், அந்த பெரும்பான்மைன்றது ரூல்ஸு. அது வந்து மக்களின் பெரும்பான்மைன்னு கருத முடியாது. இது மக்கள் அதிகபட்சமாக மக்களோட அதிகபட்ச ஓட்டுன்றது 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரும்பான்மை கணக்கில் தான் வரும். நீங்கள் 118 அந்த ரூல்ஸை மட்டுமே வச்சு நீங்கள் பேசக்கூடாதுல்ல. அது வந்து நம்ம மக்கள் அதிகபட்சம் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு பார்த்தா தாவேகா தான் அதிகமாக வாங்கியிருக்குது. அதே மாதிரி மற்ற கட்சிகள்லாம் அவங்களோட கம்மியாக வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70+, 60+ல தான் இருக்கிறீங்க. அதான் கூட்டணி சேர்க்காமல் சொல்கிறேன். அதே மாதிரி ஏடிஎம்க்கு சம்திங் வாங்கியிருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது தாவேக்கா சோலோ கட்சியாக, அதுவும் எந்த கூட்டணியும் இல்லாமல் சோலோ கட்சியாகவே வந்து 108 வாங்கியிருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் மக்கள் வாங்கலைன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு அதிகபட்சமாக செலக்ட் பண்ணது ஒரே ஒரு தனி கட்சியான தாவேக்காவை தான். ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரும்பான்மை, மக்களோட பெரும்பான்மை ஆப்வியஸ்லி வந்து டிவிகே கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. உங்களோட கூட்டணி கட்சியில் ஆதரவோடு ஆட்சி அமைச்சது உண்மை தான், அதை நான் மறுக்கலை. ஆனால் மக்களோட பெரும்பான்மை இல்லைன்னு சொன்னது வந்து நம்மளோட ஏற்றுக்க முடியாது. ஏன்னா மக்கள் டிசைட் பண்ணி தான் வந்து ஒரு புது கட்சியான டிவிகேவை ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க, விஜய் அண்ணாவை சிஎம் பொசிஷனில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த லைட்டாக ஒரு மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி நீங்கள் அந்த சொன்ன தமிழ்தா வாழ்த்து அதெல்லாம் வந்து ஏற்றுக்கலாம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. அவங்க வந்து ஆதரவு தெரிவித்து உட்கார வச்சாங்க, அது உண்மை தான். பட் அதை வந்து ரிப்பீட்டடாக சொல்லி காட்டுறதுல வந்து ஒரு அரசியல் இது இருக்குமான்னு தெரில. அந்த அரசியல் நாகரிகமாக அதை சொல்லுவாங்களா, அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்றபடி நல்ல விஷயங்கள் எல்லாமே வரவேற்கப்படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ விஜய் அண்ணா வந்து ஸ்பீச் சூப்பராக இருந்தது இன்றைக்கி. அந்த சபாநாயகரெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினார், ஜேசிடி பிரபாகரன் அவர்களை. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் சட்டமன்றத்தில் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையும் விளைவிக்காமல், அரசியல் பண்ணாமல் கொஞ்சம் நார்மலாக எல்லாமே சந்தோஷமாக மக்களுக்கு பண்ணிங்கன்னா உண்மையிலே இந்த 5 வருஷம் உண்மையிலே தரமாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன்.